"திருஷ்யம் 3" படம் பார்த்துட்டு வந்திருக்கேன். அதோட ரிவ்யூ பத்தி தான் இப்ப வந்து பேச போறோம். இந்த படத்த பத்தி சொல்லணும் அப்டின்னா, இது வந்து கேரளாவோட படம். மோகன்லால், அப்புறம் மீனா அவங்க நடிச்சவங்க. நமக்கு கனெக்டடா ஆல்ரெடி இந்த படத்துல கமல் அவர்கள் ரீமேக்கா ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து நடிச்சிருப்பாங்க. ஐ மீன் "திருஷ்யம்" இது வந்து பார்ட் 3. பார்ட் 1 வந்து 2000 ஒரிஜினல் வெர்ஷன் 2013ல வந்திருக்கும். அப்புறம் 2வது வெர்ஷன் வந்து 2021ல வந்திருக்கும். இது வந்து 3 பார்ட் இப்போ வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த படத்தோட ரிவ்யூ பத்தி பேசணும் அப்படின்னா, கொஞ்சம் வந்து டிசப்பாயிண்டட் அப்படின்றது தான். யாரும் வந்து தவறுதலா எடுத்துக்க வேணாம். எடுத்ததுமே ஏன் டிசப்பாயிண்டட் அப்படின்னு சொல்றேன் அப்படின்ட்டு. ஏன்னா ஃபர்ஸ்ட் பார்ட்டும், செகண்ட் பார்ட்டும் எப்படி இருந்துச்சோ, அதை விட வந்து இது கொஞ்சம் வந்து பிலோ ஆவரேஜ் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து போலீஸ், அதாவது அந்த அந்த படத்தோட கதை அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். குடும்பத்து நல்ல ஒரு குடும்பம், மிடில் கிளாஸ் குடும்பம் அப்படின்ற வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அப்பா, அம்மா, அப்புறம் வந்து 2 பொண்ணுங்க அவங்களுக்கு. அது அந்த குடும்பம் நடுப்புற ஒரு இடைஞ்சல் ஒன்று இருக்கும். அந்த இடைஞ்சல் மூலயமா ஒரு கொலை வந்து விழுந்துரும். இந்த கொலையை வந்து பூசி மொழிகி சமாளிக்கிறது, போலீஸ் இன்வெஸ்டிகேஷன், அப்புறம் கோர்ட் இன்வெஸ்டிகேஷன், இதுதான் வந்து முழுக்க கதையே. இதில் ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து முழுக்க முழுக்க போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் அப்படின்றது ஒன்று போகும். அந்த போலீஸை டோட்டலாக வந்து மோகன்லால் அவர்களும் அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்களும் வந்து கொஞ்சம் ஏமாற்றுவாங்க, ஏமாத்து வேலைகள் வந்து பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் கோர்ட் இன்வெஸ்டிகேஷன் அப்படின்றது செகண்ட் பார்ட் அப்படின்றது போகும். அங்கேயும் வந்து கோர்ட்டையும் வந்து ஏமாத்துற வேலையும் சூழ்ச்சிகள் வேலையும் வந்து மோகன்லாலும் அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க வந்து பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ தேர்ட் பார்ட்ல வந்து இது எங்க மைனஸா வந்து நிக்குது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பார்ட்ல போலீஸ் இன்வெஸ்டிகேஷன், செகண்ட் பார்ட்ல வந்து கோர்ட் இன்வெஸ்டிகேஷன். இதுல ரெண்டுத்தையுமே வந்து சுவாரஸ்யம் வந்து ரொம்ப நம்மளுக்கு வந்து நிறைய வந்து அதிகமாக கொடுக்கும். ஆனா தேர்ட் பார்ட்ல இந்த ரெண்டு இன்வெஸ்டிகேஷனும் இல்லாம இவங்க குடும்பத்தை பத்தி மட்டுமே காமிக்கிறதுனால கொஞ்சம் வந்து சீரியல் பார்க்குற மாதிரி அப்படின்றது இருக்கு. நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருப்பாங்க, நம்ம தமிழ் சினிமா வந்து நல்லபடியா வந்து எடுக்கல, அதர் ஸ்டேட் மூவிஸை வந்து பார்த்து கத்துக்கோங்க அப்படின்ட்டு. நம்ம தமிழ் ஸ்டேட்ல வந்து நிறைய நல்ல நல்ல மூவிகள் வந்து வந்துட்டு தான் இருக்கு. ஆனா இங்க இருக்கிற வந்து மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜினாலையும் நம்மளுடைய ஜைஜாண்டிக்கான தாட்ஸ்னாலையும் வந்து ஒரு 1000 கோடி 2000 கோடி பிரம்மாண்டத்தை நோக்கி நம்ம வந்து போயிட்டு இருக்கோம். ஆனா இங்க நிறைய நல்ல படங்கள் தான் வந்துட்டு இருக்கு. ஏன்னா இப்போ இப்போ மலையாளம் சைட்ல இருந்து சரி, அதர் ஸ்டேட்ல இருந்து வந்து சரி, படங்கள் வந்து இப்போ வந்து சரியா வந்து போகிறது இல்லை. அதுக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணம் தான் இப்போ "திருஷ்யம் 3" அப்படின்றது. ஏன்னா இப்போ "திருஷ்யம் 3ல வந்து சுவாரஸ்யங்கள் வந்து ரொம்பவே வந்து குறைஞ்சிருக்கு. இப்போ பார்க்கும்போதே வந்து சொல்லணும்னா கொஞ்சம் வந்து சீரியல் பார்க்குற மாதிரியும். இப்போ ஒரு ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, இதே கதையில இப்போ பார்ட் 3ல இப்போ பார்ட் 2ல வந்து நம்ம ஊர் ஹீரோஸ் ஆல்ரெடி நடிச்ச கமல் அவர்கள் வந்து ரீமேக் பண்ணியிருப்பார்ல, இப்போ மறுபடியும் பார்ட் 2 பார்ட் 3 அப்படின்றது ஒன்று நடிச்சாரு. இல்லை வேற ஹீரோவே நடிச்சிருந்தாலுமே இதை கொஞ்சம் கிரிஞ்சு, கொஞ்சம் வந்து பூமர் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க. ஏன் கொஞ்சம் பிற்போக்குத்தனங்கள் அந்த டாபிக்ல வந்து இந்த படங்கள் வந்து இடம் பெற்றிருந்தாலும் வந்து ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. காரணம் ஏன்னா, இந்த படத்துல வர பெண்கள் வீட்டில் வந்து 3 பெண்கள் இருப்பாங்க. அவங்க வந்து வேலைக்கு போக மாட்டாங்க. அப்படின்னு வேலைக்கு போகணுன்றது அவசியம் நான் சொல்ல வரல, கட்டாயம் சொல்ல வரல. அந்த பெண்களுக்கு வந்து ஒரு தைரியம் கொடுக்குற மாதிரி, ஒரு ஒரு எஜுகேஷன்ல கான்சன்ட்ரேட் பண்ற மாதிரியும், இல்லை ஒரு வேலையில கான்சன்ட்ரேட் பண்ற மாதிரியும் அப்படின்றத வந்து டைவர்ட் பண்ணலாம். ஆனா அந்த மாதிரி விஷயங்கள் வந்து இந்த படத்துல தொடர்ந்து வந்து டைவர்ஷன் வந்து பண்றதே இல்லை. என்ன டைவர்ஷன் பண்றாங்கன்னா, நீ வந்து பயந்துகிட்டே இருக்கணும். யாரு வந்து நம்ம மேல வந்து ஒரு செக்ஷுவல் அபியூஸ் பண்ண வராங்களோ, ஒரு தப்பான பார்வைகள் பண்ண வராங்களோ, அவங்க மேல வந்து நம்ம அவங்க கிட்ட நம்ம ஜாக்கிரதையாவே இருக்கணும். அந்த பயத்தை வந்து நம்ம கடத்திக்கிட்டே இருக்கணும். திரும்ப திரும்ப வந்து பயம் பயம் பயம். இந்த படம் மூலியமா என்னன்னா, பெண்கள்லாம் வந்து பயம் பயம் பயம், போய் நிறைய சொல்லி நம்ம வந்து எப்படி சூழ்ச்சிகள் மூலியமா நம்ம வந்து தப்பிக்கிறோம் அப்படின்ற மாதிரி தான் இந்த படங்கள் வந்து, இந்த படங்களுடைய கதையும் வந்து நமக்கு வந்து உணர்த்துது. இதனால தான் நான் வந்து டிஃப்ரென்ஸ் சொல்றேன். மற்ற ஸ்டேட் மூவிக்கும் நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் மூவிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து இதுதான். ஏன்னா இப்போ ஒரு ஒரு சிறை மாதிரி ஒரு கதை ஒன்று எடுத்துப்போம் லைட்டா. அந்த சிறை மாதிரி கதையில வந்து என்ன தைரியம், அதுவும் வந்து கோர்ட்டு போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் அப்படின்றதா வந்து சொல்லியிருப்பாங்க. ஆனா அதுல வந்து நிறைய நம்மளுக்கு யோசிக்கிற மாதிரியும், முற்போக்கு சிந்தனைகளும், கொஞ்சம் தைரியமாக இருக்கிற மாதிரியும் எல்லாமே வந்து காமிச்சிருப்பாங்க. இதுல பார்ட் 3 அப்படின்றது வரும்போது இன்னுமே பார்ட் 3ல வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்ல ஒரு தெரியாதனமா ஒரு இன்சிடென்ட் அப்படின்றது ஒன்று நடந்துடும், கை கட்டினதை மீறி. செகண்ட் பார்ட்ல அதை வந்து எப்படி சமாளிக்கலாம், அதுல ஒரு தைரியமான ஒரு விஷயத்தை நோக்கி வந்து கொண்டுட்டு போகலாம். ஆனா அங்கேயே வந்து தவறுதலா கொஞ்சம் விட்டுருப்பாங்க. ஆனா செகண்ட் பார்ட்ல வந்து சுவாரஸ்யங்கள் அப்படின்றது இருக்கும். தேர்ட் பார்ட்ல வந்து மிகப்பெரிய மைனஸ் அப்படின்றதுனா, இந்த சுவாரஸ்யம் வந்து ரொம்ப வந்து குறையுது. படத்துல வந்து கொஞ்சம் சீரியல் மாதிரி வளவலா கொலவலான்னு கொஞ்சம் பேசிக்கிட்டே போவாங்க, சென்டிமெண்ட் மாதிரி வந்து இழுத்துக்கிட்டே போவாங்க. இதுல வந்து முக்கியமா வந்து என் பொண்ணோட வாழ்க்கை தான் முக்கியம், பொண்ணோட வாழ்க்கை தான் முக்கியம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. தேர்ட் பார்ட் வரைக்கும் வந்து அவர் பொண்ணோட வாழ்க்கை வந்து நல்லாவே இருக்காது. என்னன்னு சொல்றது, சந்தோஷப்படுற மாதிரி ஒரு நல்ல வாழ்க்கை வந்து அமையாது. ஒரு ஒரு எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டும் சரி சரி எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல தான் இல்லை, சரி வேலைக்காவது போகலாம், இல்லை வேலையும் இல்லை அப்படின்னா சரி கல்யாண வாழ்க்கையும் வந்து இதுல ஒரு கேள்விக்குறியா வந்து வச்சிருப்பாங்க. படம் பார்க்குறாங்க அப்படின்றத புரிஞ்சிருக்கும். நான் இது வேணும்னே படத்தை வந்து கரைச்சி கொட்டணும் அப்படின்றதுக்காக வந்து சொல்லலை.
ஏன்னா படம் பார்த்துட்டு வந்ததுனால திருஷ்யம் 3 வந்து இன்னுமே பார்ட் 1 பார்ட் 2 விட நல்லா இருக்கும்னு நான் எதிர்பார்த்தேன். பட் கொஞ்சம் சீரியல் பார்க்குற மாதிரியும் கொஞ்சம் கொஞ்சம் வந்து பூமரிங் ஆக மாதிரி இருக்கு. ஸோ இந்த படத்துக்கு வந்து என்னோட ரேட்டிங் வந்து 10க்கு ஒரு 6 அப்படின்றதான் தருவேன். கொஞ்சம் டிசப்பாயிண்டட் அப்படின்றது தான் காரணம். ஏன்னா படம் வந்து ரொம்ப நெகட்டிவ் அப்படின்றத தாண்டி எதிர்பார்த்து வரவங்களுக்கு வந்து ஒரு ஒரு சாட்டிஸ்ஃபைட் பண்ணலையோ அப்படின்ற மன வருத்தத்தில் தான் நிறைய பேர் போவாங்க அப்படின்றதான் நினைக்கிறேன். இதுதான் என்னோட ரிவ்யூ. தேங்க்யூ. கெஸ்ட் ரோல் அப்படின்றது ஒன்றும் இல்லை. இந்த பார்ட் 1 பார்ட் 2ல ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஆஷா அப்படின்றது வருவாங்க. அவங்க மட்டும் வந்து ஸ்டார்டிங்கில் அவங்கள ஒரு கேமியோ ரோல் மாதிரி காட்டுறாங்க. அப்புறம் வந்து எண்டில் வந்து கேமியோ ரோல் மாதிரி காட்டுறாங்க. அப்புறம் மறுபடியும் படம் முடிச்சுட்டு வெளியில் வரும்போது கிளைமேக்ஸ் சீன்ஸில் பார்ட் 4க்கு வந்து லீடிங் விட்டுருக்காங்க. மறுபடியும் முதல்ல இருந்தா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. பார்ட் 4 நீங்கள் எடுத்தீங்கனாலும் கொஞ்சம் சுவாரஸ்யமாக எடுங்க. ஏன்னா இது வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் சம்மந்தப்பட்ட ஒரு படம். இன்வெஸ்டிகேஷனாலே சுவாரஸ்யங்கள் வந்து ரொம்ப சூப்பராக வந்து கொடுக்கலாம். இந்த படத்துடைய ஜீத்து ஜோசப் அவர்கள் டைரக்டர் வந்து நல்லா தான் கொடுத்துருக்காரு. ஸ்க்ரீன் பிளே வந்து நல்லா தான் கொடுத்துருக்காரு. கேமரா சீக்வன்ஸு கேரளாலாம் வந்து ரொம்ப அழகாக காமிச்சிருக்காரு. பட் சுவாரஸ்யம் அப்படின்றது ரொம்ப வந்து குறையுது. லேக் அடிக்குது படம். படம் வந்து முக்கால்வாசி வந்து ஒரு குடும்ப சூழ்நிலை, வீட்டுக்குள்ளேயே தான் வந்து கதை வந்து நகருது. இன்வெஸ்டிகேஷன் அப்படின்றது லாஸ்ட்டாக எண்டு வந்து ஏதோ முடிக்கணுமே, ஏதோ பார்ட் 4க்கு வந்து லீடிங் கொடுக்கணுமே அப்படின்றதுக்காக கொடுத்த மாதிரி இருந்துச்சு. இன்னும் சுவாரஸ்யமாக வந்து எடுத்துருக்கலாம். அதுதான் வந்து என்னுடைய மைண்ட். மோகன்லால் தவிர்த்து வேற யாரு ஸ்கோர் பண்ணியிருக்கா அப்படின்றத பார்த்தா எனக்கு தெரிஞ்சு வந்து மோகன்லால் மட்டும்தான். இந்த படத்துல வந்து முழுக்க முழுக்க மோகன்லால். முக்கியமா இந்த படத்துல மோகன்லாலோட கேரக்டர் இதுக்கு முன்னாடி ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியா வந்து வந்துட்டு இருப்பாரு. இந்த படத்துல படத்தோட ப்ரொடியூசராகவே வந்து காமிச்சிருப்பாங்க. அது நீங்க படம் பார்க்கும்போது புரியும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.